டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கோம் அப்படின்னா, வீட்டிலையே ஒரு மாத்திரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த கருப்பை அகப்படலம் வீங்கி காணப்படுது பார்த்தீங்களா, அவர்களுக்கு இயற்கையாகவே நம்ம வீட்டில் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி இந்த கருப்பை அகப்படலத்தை குறைப்பதற்குரிய ப்ரிப்ரேஷனை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு உடல் கழிவுகளில் ரொம்ப முக்கியமான உடல் கழிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பையே வெளியேறும் கழிவு. இதைத்தான் யூஸ்வலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாதவிடாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கருப்பை கழிவு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் அவங்களோட கருப்பை அகப்படலம் சப்போஸ் கருவுறாமல் போயிடுச்சு, உரலை அப்படின்னா இந்த கருப்பை அகப்படலம் வெளியே தள்ளணும். இந்த வெளித்தள்ளப்படக்கூடிய நிகழ்வை தான் என்னன்னு சொல்கிறோன்னா மாதவிடாயின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த அகப்படலம் போனால் தான் அடுத்து ஒரு புதுப்படலம் வரும். ஸோ இந்த அகப்படலம் வெளியேறாமல் மேலும் மேலும் டெபாசிட் ஆச்சு அப்படின்னா அது ஓவர் திக்கனிங் ஆகி நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும். ஸோ யூஸ்வலாக நார்மலாக இது எவ்வளோ இருக்கலாம்னா மேக்ஸிமம் 9 to 10 மில்லிமீட்டர் இருக்கலாம். 11, 12 அப்படின்னு நம்ம பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 14வது நாட்கள் இருந்தது அப்படின்னா நம்ம கருப்பை அகப்படலம் வீங்கி இருக்குன்னு அர்த்தம். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை மட்டும் இல்லை, பெண்கள் கருவுறுவதற்கும் ஒரு பெரிய தடை கற்களாக அமையும். ஸோ அதற்கு தான் இந்த கரியபோல மாத்திரையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக இது மாத்திரையாகவும் செய்யலாம், இல்லை என்ன அப்படின்னா கரியபோலம் இலகமாகவும் செய்யலாம். இதற்கு நம்ம தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, முதலில் கரியபோலம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இதை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 50 கிராம் எடுத்துக்கணும். ஜாதிக்காய் தூள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 10 கிராம் எடுத்துக்கொள்ளணும். இதனுடன் 60 கிராம் என்ன எடுக்கணும் அப்படின்னா குல்கந்த் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கரியபோலம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய கற்றாழை இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த வெளியில் இருக்கக்கூடிய இதை எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஜெல் பகுதி இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி எடுத்த பிசுனை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கரியபோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக கற்றாழைனாலே இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் வெளியிலேருந்து தூண்டுவிக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கரியபோலத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதாவது ஒரு 50 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். ஏன்னா நிறையா மலினங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் தான் தண்ணி விடணும், நிறையா தண்ணீர் விடக்கூடாது. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஜாதிக்காய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு 10 கிராம் எடுத்து அதில் கலந்து கொள்ளணும். இதனுடன் என்ன அப்படின்னா குல்கந்து நார்மலாக கடைகளில் கிடைக்கும், ரோஸ் பெட்டல்ஸ், ஹனி இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, தினமும் காலை வெறும் வயிற்றில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா 100 கிராம் எடுக்கணும். ஸோ இந்த 100 கிராம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட்டு டேலேருந்து அதே மாதிரி பீரியட்ஸ் ஆன 5th டே வரைக்கும் இதை எடுக்கணும். ஸோ நார்மலாக இதில் என்னென்னா கரியபோலம் சில பேருக்கு என்னென்னா குருதியை கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தியாகும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கொள்ளணும். எவ்வளோ நமக்கு பேட்ஸ் ஆகுது, 4 பேட்ஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னா இதை எடுக்கக்கூடாது. இல்லை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ண என்ன துவர்ப்பான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேன்டி ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருக்கிறவர்கள் இதை தாராளமாக உபயோகப்படுத்தலாம். அடுத்து இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜாதிக்காயில் நார்மலாக என்ன அப்படின்னா வலி நிவாரண தன்மை இதில் இருக்குது. யூஜெனால் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதிக்காயில் இருக்குது. அப்போ நார்மலாக இது என்ன அப்படின்னா தாபிதத்தையும் குறைக்கும், அது மாதிரி வலியையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ பீரியட்ஸ் பொழுது சில பேருக்கு அதிகமாக வலி இருக்கும், அவர்களுக்கு இது இன்னும் நல்ல பலன் தரும். ஸோ இங்கே நம்ம குல்கந்த் எடுக்கக்கூடியதுன்னா நல்ல ஒரு கூலண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம். இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டெய்லி ஒரு 100 மில்லிகிராம், நல்லா இது பண்ணிக்கோங்க, 100 மில்லிகிராம் தான் எடுக்கணும். ஸோ மாதவிடாயான 5 நாட்கள்லையும் இது தினமும் காலையில் வந்து எடுக்கணும். இந்த 5 நாட்கள்லாம் உப்பு, புளி, காரம் போன்ற உணவுகள் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, புளி, காரம் இல்லாத மோர் உணவுகள், பார்லி கஞ்சி, நீராகார கஞ்சி, ஸோ அந்த மாதிரி எடுத்து துவர்ப்பு சார்ந்த உணவுகள் எடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து 3 மாதங்கள் எடுக்கும் பொழுது அவர்களுக்குடைய அந்த கருப்பை அகப்படலம் குறைந்து நார்மலாக இருப்பதை வந்து நம்ம பார்க்கலாம், நம்ம ஸ்கேன் எடுத்து. ஆனால் எனக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இதை எடுக்காதீங்க. ஏன்னா நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் குருதிப்பெருக்கையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இதற்கு இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருப்பவர்கள் மட்டும் இது எடுக்காதீங்க. ஆனால் சிலருக்கு என்ன அப்படின்னா இதை எடுக்கும் பொழுது துவர்ப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது அந்த கருப்பை அகப்படலம் வெளித்தள்ளும் படும் பொழுது நமக்கு முன்னாடி ஹெவி ப்ளீடிங் இருந்தாலும் அதுவும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கவங்க மட்டும் இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ளீடிங்கே அவ்வளோவா இருக்காது, கம்மியான ப்ளீடிங் இருக்கும், வலி இருக்கும் அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். நன்றி.